கொண்டிருக்கிறேன். நீங்க வாருங்க வாருங்க. நான் முக்கந்தராய பரமக்கடவுளை கோழி நான் வருகிறேன். அப்படி நடக்கிறா இப்படி நடக்கிறா ஒரு மாதிரியா இருக்கிறா கூச்சப்படுறா. வராதரா வாடா 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 இங்கே ஏமாந்து போனி ஒன்றும் புரியல. ஏமாந்தமா என்ன அப்படி சொல்ற? என் மனைவி இருக்கின்றாளே, ஐயோ ஒரு மாசமா நடக்கின்றா. ஆமாப்பா ஒரு மாசமா இருக்கிறா. புது மனைவி ஏச்சே உன்னை அப்படி இப்படி இருக்கிறாளா? நீங்களும் சொல்றியா? என்ன இப்படி நடிகிறா அப்படி நடிகிறா இப்படி நடிகிறா அப்படி நடிகிறா? பத்தினி நான் பத்தினி அம்பிட்டு பத்தினி நிறைய ஒரு மாதிரி இருக்குது. என்ன பார்த்து சந்தேகப்படுறீங்களா? நீங்க சித்ராபுத்திரநாயகத்தை சிக்க வச்சு சென்றா அப்ப தூக்கி ஒரு சுத்தி வர்றது, அப்ப ஒரு ஊரை சுத்தி வர்றது, திரும்பி ஆயுள் கணக்கெல்லாம் பரிசோதித்து விட்டு அரண்மனைக்கு வந்தா அப்போ என்ன தூக்கி ஒரு மார்க்குமா இருக்கிறிய ஒண்ணு இல்லைங்க இல்லையே. எப்படி நட வெளியே வராதா மூச்சு நடந்து காட்டு. சரி காட்டு. நான் கூட சந்தேகப்பட்டு நடக்க சொன்னேன். பொண்டாட்டி பத்துனிடா. பத்தாத பத்தினி என்ன போற பத்தினியா? இருக்க முடியுமா? என் பொண்டாட்டி பத்தினி இந்த உலகத்துல மாட்டுக்கு சுய சுத்தம் பாக்குற மாதிரி என்ன முறைக்கு பாக்குறேன், என்ன நடக்க விட்டு பாக்குறேன். நான் 7 மனைவி கட்டினேன். 7 மனைவியில என் கண்ணை பாக்குறாரு, என் வாழை பாக்குறாரு, என் உருவத்தை பாக்குறாரு. மனாலா இல்லாத இப்படி எல்லாம் சந்தேகப்பட்டு பார்த்தா எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். என் சாமி இருக்கின்றாளே மேலே இருக்கு சாமி. உலகத்துல என் மனைவி பத்தினி போல இங்க யாராவது இருக்கிறாரா? 1000 வருஷம் பச்சை பத்தினி இங்க வர்றா. ஏன்னா மண்டை பத்தினி 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 சாமி பத்தினி உத்தமி மண்டை எங்க கும்பிடுறான் பாரு. என் பத்தினி சாமி பத்தினி கல்வி கும்பிடுறான் பத்தினி. நானும் பத்தினி பழுதுபடாத ரத்தினம் என் மனைவி போல யாராவது உண்டா? பத்தினிடா பத்தினி. இவன் இருக்கிறானே சித்ராபுத்திரன் இருக்கிறானே, அவன் பொண்டாட்டி அவன் அண்ணனை வச்சிருந்தா அவளா பத்தினியா? அவன் பத்தினி. அவன் சின்னாய் வச்சிருந்தான், அது தெரிஞ்சு ஊர்ல குத்தம் வாங்கிட்டு விட்டாங்க. இவன் அவன் சின்னாய் பத்தினியா? இவன் இருக்கிறானே இவன் தங்கச்சி சித்தப்பன் எடுத்துட்டு போனான், அவன் தங்கச்சி பத்தினியா? நான் பத்தினி. இந்த உலகத்துல உன்ன மாதிரி பத்தினி உண்டா? என் மனைவி எப்பயுமே ஆசையா தூக்குதான். சொல்ல போறேன் ஊருக்கு உலகத்துல சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? ஓஹோ வயது இருக்குதான். என்ன? ஐயோ பத்தினிடா. பத்தினி பத்தினிடா பத்தினி பத்தினி. நெல்லிக்காய் ஊருக்காய் சொல்ல போறேன். இந்த நேரத்துல அதெல்லாம் கேட்கலாமா? அப்ப என்ன நான் எவன சொந்தவன் விட்டுட்டு கண்டவன் கூட வச்சுக்கிறேன். கண்டவன் வச்சுக்கிறேன். சுபால என்ன
என்ன சொல்ல போறேங்கிறான், ஊறுகாய் கொடுங்கறான், நெல்லிக்காய் ஊறுகாய் கேக்குறான். ஏங்க சொல்ல போறேன்னா நான் வந்து வீட்டுல குளிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் உங்க வீட்டுக்காரர் வந்துட்டாருமா, வாங்கம்மான்னு கூப்பிட்டாரு. சித்திரபத்திர அப்படியா? வரத்துக்குள்ளேயே என் பத்தினி, என் ஜாமி, என் பத்தினி, என் பத்தாத பத்தினி. இங்க இருக்கிற சாணம் தக்காளி சாணம் நாங்களும் முன்னாடி கூட பத்தினி கிடையாது. அப்படி பத்தினி ஏண்டா நான் சந்தேகப்பட்டு எப்பவுமே என் பொண்டாட்டியை நான் தூக்குவேன். ஆமா, எங்க தூக்கத்தை தான் அப்படி என்ன பண்ண போறேன்? எப்பயுமே ஒரு ஆளு பாரம் கொடுப்பா. இப்ப 2 ஆளு பாரம் கொடுக்கறானா? கிலோ ஏறிக்கிறது. அங்க என்ன பேசுறீங்க? 2 ஆள் பாரம் இவ்வளவு தூக்கணும் உடனே 2 ஆள் பாருங்க. அப்ப எவனுக்கு வச்சுக்கிறா தெரியுமா? இல்ல வாயில வச்சுக்கிட்டா சொல்லி முடியா? கொத்த விட்டு போயிடுவான். ஏய், நீ பத்தினி. எப்ப சந்தேகப்பட்டியோ இனி ஒரு காலம் வாங்கடா. இல்ல நான் பத்தினி. சாமி, ஆமா பத்தினி. தேவருக்கு மனைவி கால்ல. ஆமா. ஒரு பத்தினியா? அந்த ஆண்டி பரம தேவி